அது எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். ஏன்னா சிவராஜ் வந்து என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல நண்பர் அப்படின்னா அது சிவராஜ் தான். சின்ன வயசுலேருந்து நாங்கள் ஒன்றா விளையாண்டுருக்கோம். ட்ரஸ்ட்புரம் அந்த இடம் தான் எங்களுடைய கோட்டை. அதுலேருந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்திருக்காங்க. இதில் எனக்கு வந்து ஒரு சிவராஜ் நடிக்க ஆரம்பித்த டைம்லேருந்து அவருடைய படங்களை நான் பார்த்துருக்கேன். சிவராஜோட ஃபேன். அண்டு சிவராஜோட ஒரு ஒரு படமும் பண்ணேன். லக்ஷ்மின்ட்டு ஒரு படம் கன்னடத்தில் பண்ணேன். எதுக்கு இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்ல வரேன்னா, ஒரு நண்பனை வந்து எந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அவனை வந்து ஒரு சிறப்பாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் சிவராஜ். அண்ட் எந்த நேரத்துலையுமே வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, என்னுடைய குடும்பத்தில் எங்கள் அப்பா இறந்தப்பவும் சரி, அப்போ நான் ஸ்கூலில் இருந்தேன். அதுக்குள்ளே வந்து சிவராஜ் வந்து ஒரு ஹீரோ. கன்னடத்தில் வந்து இம்மீடியட்லி வாஸ் அ சூப்பர் ஸ்டார். ஃபஸ்ட்டு படமே பெரிய பெரிய லெவலில் ஹிட்டு. அப்படி இருந்தும் என்னை பார்க்க ஓடி வந்தான். அதை நான் மறக்க முடியாது. அதுபோல் அதுக்கப்புறமா அடுத்தது உபேந்திரா சார். அவர் இஸ் அ வெரி ஸ்டைலிஷ் ஆக்டர் அண்ட் ஐம் வெரி கிளாட் டு பி ஆன் ஸ்டேஜ் வித் யூ சார். அண்ட் விஜய் ஆண்டனி பற்றி சொல்லணும்னா, அவர் முதல்ல அவருடைய சினிமா வாழ்க்கை தொடங்கும் பொழுது என்னுடைய ஒரு அப்போ தான் நாங்கள் சந்தித்தோம். அந்த டைமில் இருந்து எனக்கு அவரை நல்லா தெரியும். அதில் வந்து வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். அது நான் அவரை பற்றி நான் எப்போ யார்கிட்ட பேசினாலும் அதுதான் சொல்லுவேன். அண்ட் எதையுமே வந்து ஒரு ஸ்ட்ராங் வில் மைண்டட். அது எதையுமே வந்து லேஸில் விடவே மாட்டார். நிறைய விஷயங்கள் நான் அதை கோட் பண்ணலாம். அதில் எனக்கு வந்து இன்றைக்கி அவர் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ஹீரோவாக நல்ல இசையமைப்பாளராக இருக்காருன்னா அவருடைய விடாமுயற்சி, அவருடைய அந்த நம்பிக்கை, தன்னம்பிக்கை. ஏன்னா அவர் முதல்ல மியூசிக் ஆரம்பித்தப்போ நான் அவரோட பல டியூன்ஸ் நான் என் கூட ஷேர் பண்ணுவார். அப்போ என்கிட்ட சொல்கிறது என்னென்னா, நான் முதல்ல மியூசிக் போடுவேன், அப்புறம் நான் ஹீரோ ஆகிறேன் பாருங்க அப்படின்னு. அதுலேருந்து தான் நான் அவரை ஹீரோன்னு கூப்பிட ஆரம்பித்தேன் அப்போலேருந்து. அண்ட் ராஜ்பி ஷெட்டி சார், அவரை எனக்கு அவ்வளோ பழக்கம் இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். ஐ லவ் ஹிஸ் எனர்ஜி. தேங்க்யூ வெரி மச். அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு த டிரெக்டர் அண்ட் டு த ப்ரொடியூசர். படம் பெரிய அளவுக்கு வெற்றி பெற வாழ்த்துக்கள். அது வந்து நம்ம ஸ்டேட்லேயும் வந்து அது ரொம்ப சிறப்பாக நல்ல லாபம் கொடுக்கணும்னு நான் உங்களை எல்லாரையும் கேட்டுக்கிறேன். அதில் உங்களுடைய பத்திரிகை நண்பர்களுடைய ஆதரவு தேவை. நன்றி, வணக்கம்.